இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த ஆன்மீக அறிவியல் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். போன எபிசோட் தான் நம்ம ஆரம்பிச்சோம். அது உங்களுக்கு பிரோஜனமா இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நாங்கள் நம்புறோம். போன எபிசோட்ல ஒரு கொஸ்டினோட நிறுத்தணும். அதனுடைய கேள்வி, அதுக்கான பதில், அதோட கூட நம்ம இதை தொடங்கணும்னு நான் விரும்புறேன். மற்ற காரியங்களை நம்ம பின்னாடி பேசலாம். பிரைஸ் தி லார்ட். ஒரு சந்தித்துல ரொம்ப சந்தோஷம். Once again, thank you so much for your invitation. போன எபிசோட்ல நம்ம நிறுத்தும் போது நிகழ்ச்சியில என்ன சொல்லி நிறுத்துறோம்னா, நிறைய பேருக்கு பிலீஃப் இருக்கு. அதாவது ஆண்டவரை நம்புறாங்க, ஆண்டவர் தான் மெய்யான தேவன் தெரியுது, பட் ப்ரெசென்ட் பண்ண தெரியல. அதுக்கு நீங்க கூட ஒரு உதாரணம் சொன்னீங்க. அதாவது என்னன்னா, திருத்துவம் இருக்கு, திருத்துவத்தை பத்தினதான புரிதல் இருக்கு, ஆனால் அதை மற்றவங்க கேட்கும் போது என்ன செய்யல, சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லி. அதை பத்தி நீங்க அதுல இருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கட்டாயமா. So once again, praise to Jesus. Thanks for your invitation. ஸோ நீங்கள் சொல்லும்போது அதோட ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு அந்த திருத்துவத்தை வச்சே ஒரு திங்க் ஒரு எபிசோட் போடலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆவியானவர் லீட் பண்ணாம பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆமாம், ஏன்னா நிறைய பேர் லாஸ்ட் இந்த சயின்ஸ் சயின்ஸில் கேட்டிருந்தாங்க, திருத்துவம் 1 3. இது ஒரு பெரிய கொஸ்டினா 2-3 பேர்ட்டு வந்து வந்திருந்தது. அப்போ இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் ப்ரோக்ராமுக்கு அது ரிலவன்ஸ் இல்லாதனால நம்ம அதை அப்போ அட்ரஸ் பண்ணலை. ஆனால் ஐ திங்க் இதில் அட்ரஸ் பண்ணலான்ட்டு என்னுடைய காண்டருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். காட் லீட் பண்ணால் நீங்கள் பண்ணுங்க. அதான் இந்த ப்ரோக்ராம் வந்து ஜனங்களை வந்து என்லைட் பண்ணுறதுக்கும் அதே நேரத்தில் கர்த்தருக்குள்ள வளர்கிறதுக்கும் தான் யூஸ் பண்ணணும் ப்ரோக்ராம். அப்படி தான் நம்ம ஆண்டவர் நம்மளை டிசைன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது தைரியமாக நம்ம செய்யலாம் அதை பற்றி. ஸோ ப்ரெசன்டேஷனுக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, என்னுடைய லைஃப்பில் நான் புரிஞ்சுக்கிட்டது, ப்ரெசன்டேஷனுக்கு முன்னாடி 2 விஷயம் நம்ம கிளியராக இருக்கணும். ஒன்று வந்து நம்புறது, பிலீஃப்ங்கிற ஒரு வார்த்தையில் நம்ம சொல்கிறோம். இன்னொன்று வந்து கன்விக்ஷன். கன்விக்ஷனுங்கிற வேர்டுக்கு தமிழ் எனக்கு சரியாக சொல்ல தெரியல. ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டது அப்படின்னா, பிலீஃப்னா நான் நம்புகிறேன், கன்விக்ஷன் தான் எனக்கு தெரியும். நான் ஒரு விஷயத்தை நம்புறதுக்கும் எனக்கு தெரியுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதாவது அந்த நம்புறத ஒரு உறுதிப்படுத்துறது தான் எனக்கு தெரியுங்கிறது. நான் நம்ம ஒரு விஷயத்தை நம்புறேன், இப்போ எனக்கு உறுதியாக இருக்கு, அது மாதிரி எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கு, அதுதான் கன்விக்ஷன் அப்படின்னு நீங்கள் சொன்னது வச்சு நான் சொல்கிறேன். ஆமாம், ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்துவ கடவுளை நான் நம்புறதுக்கும் கிறிஸ்துவ எனக்கு தெரியுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. 100% நல்ல எக்ஸாம்பிள். ரொம்ப நல்லா தெரியுங்க, நான் அவர் நம்ப மட்டும் இல்லை, எனக்கு நல்லா தெரியும் அவரை, அவருக்கும் என்னை தெரியும், எனக்கும் அவர் நல்லா தெரியும் அப்படின்ற ஒரு அனுபவத்துக்கு வரும் இல்லையா. ஐ திங்க் அதுதான் ப்ரெசன்டேஷனோட ஃபவுண்டேஷனை நான் பார்க்குறேன். நான் பல நேரத்தில் மெசேஜில் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது நிறைய அரசியல் தலைவர்கள் கிறிஸ்துவை பற்றி மேடையில் பேசுவாங்க, வசனக்கோட்டோட கூட பேசுவாங்க. ஆனால் அவங்க பேசுறது, சபையில் ஊழியக்காரங்க விசுவாசிகள் கிறிஸ்துவை பற்றி பேசுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. 2 பேரும் வசனம் எடுத்து தான் பேசுவாங்க, ஆனால் 2 பேரும் ஆழமாக விஷயங்களை சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அந்த வசனத்துக்கு கொடுக்கறதுக்கோ, ஏன்னா அவங்க அரசியல் ரீதியாக அதை எடுத்து பேசுவாங்க, அதே நேரத்தில் இயேசுவை அனுபவ ரீதியாக உணர்ந்தவங்க ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்காது. ரொம்ப அழகாக சொன்னீங்க. நீங்கள் சொல்கிறதுல இன்னொரு ஒரு பாயிண்ட்டு, இந்த வசனம் பேசுகிறோம் இல்லையா, சில நேரம் நம்மளோட அவங்க நல்லா பேசுவாங்க. ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருக்கும், ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கும். ஆனால் அவங்க வந்து படித்ததை பேசுகிறாங்க, நம்ம தெரிஞ்சதை பேசுகிறோம். தெரிஞ்சதை புரிஞ்சதை அறிஞ்சதை பேசுகிறோம் நம்ம. ஆமாம். ஸோ அந்த கன்விக்ஷன் இருந்ததுன்னா அதுதான் வந்து ப்ரெசன்டேஷன் ஃபவுண்டேஷனாக நான் பார்க்குறது. அப்போது ஒரு விஷயத்தை ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுறது நல்லா இருக்கும் நீங்கள் சொல்ல வரீங்க. அறிஞ்சாதான், அதாவது தெரிதலுக்கும், இப்போ நீங்கள் தெரிதல்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணீங்க, தெரிதலுக்கும் அறிதலுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஆமாம், எனக்கு தெரியும், ஒரு பெரிய அரசியல்வாதியை எனக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவர் பேர் எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவர் அரசியலாக தெரியுமான்றது அந்த தெரியல. பர்சனலாக தெரியுமா, கிரைஸ்தவ பர்சனலாக தெரிஞ்சுக்கிட்டா அதுதான் ப்ரெசன்டேஷனுடைய ஃபவுண்டேஷனு. அப்போ கிறிஸ்துவை பற்றினதான ஒரு மிகச் சரிதான புரிதலும் அறிதலும் இருந்து அதுக்கப்புறம் போய் சொன்னால் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு, ஏன்னா நம்ம போன வாட்டி அதில் தான் நம்ம நிறுத்தணும். நிறைய பேர் நம்மக்கிட்ட சத்தியத்தை கேட்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு திருப்பி பதில் சொல்கிறதுக்கு நம்ம ஆட்களுக்கு தெரியல. நான் எப்பவுமே நினைப்பேன் என்ன அப்படின்னா, ப்ரெசன்டேஷனுக்கு ஆவியானவர் தான் உதவி செய்கிறார், அதில் மாற்றுக்கிறதே இல்லை, சான்ஸே இல்லை, அவர் மட்டும்தான் சார். அதுக்காக நான் பைபிள் படிக்காமல் இருக்கிறது சரின்னு ஆகாது. அவர் தானே பேச போகிறாரு இல்லையா, அவர் தான் அந்த இடத்துல ப்ரெசென்ட் பண்ண ஹெல்ப் பண்ண போகிறாரு. ஆனால் நான் பண்ண வேண்டிய ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்குது, நான் பட வேண்டிய ஆயத்தம்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு பையன் என்ன பண்ணனா, ஸ்கூலுக்கு போயிட்டு ஆண்டவர் அறிஞ்சு போயிருந்தான், உனா படிக்காமல் போயிட்டானா, கர்த்தர் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு படிக்காமல் போயிட்டானா. ஒரு கொஸ்டின் பேப்பரில் ஒன்றுமே அவனுக்கு தெரியல, வசனம் எழுதி வச்சுட்டு வந்துட்டானா. என்ன எழுதிட்டானா,
இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் தேவனிடத்துல இரக்கம் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி யாருன்னா டீச்சருக்கு. ஸோ இப்போ இவனுக்கு சப்ஜெக்ட் தெரியாது ஆனால் இவனுக்கு என்ன மார்க் வேணும். அந்த மாதிரி தான் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் போய் எக்ஸாமினேஷனில் உட்கார்ற மாதிரி நீங்கள் பண்ண வேண்டிய ப்ரிப்பரேஷனை பண்ணணும், ரெடியாக இருக்கணும். ஆனால் அங்கே ஆண்டவர் பண்ண வேண்டிய ப்ரெசன்டேஷன் அவர் பண்ணுவார். ப்ரிப்பரேஷன் இல்லாமல் ப்ரெசன்டேஷன் வராது. ஆனால் நீங்கள் பண்ண ப்ரிப்பரேஷனை அவர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுங்கிறது அவர்கிட்ட இருக்குது. அவர் எடுத்துப்பார். பல நேரத்தில் நீங்கள் ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பீங்க, ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பீங்க, அதில் ஒரு பாயிண்ட்டை வச்சு அவர் மெசேஜையே முடிச்சுடுவார். சில நேரத்தில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருப்பீங்க, அதை விட 100 மடங்கு அவர் பேசிகிட்டு இருப்பார். ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நீங்கள் இயேசுவை பற்றி சொல்லணும், அல்லது இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க, பகுத்தறிவு அப்படின்ற பேரில் கேள்வி கேட்குறாங்க, சயின்ஸுங்கிற பேரில் கேட்குறாங்கன்னா, முதல்ல நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகுங்க, ஆவியானவர் துணையோடு ப்ரிப்பேர் ஆகுங்க. அதற்கு பிறகு நீங்கள் பண்ண வேண்டிய ப்ரெசன்டேஷனை ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை பற்றின உங்களுக்கு முதல்ல உத்தரம் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும், நீங்கள் நம்புறதை பற்றி. அதான சொல்ல வரீங்க? எக்ஸாக்டாக. ஆக்சுவலி நீங்கள் சொன்னதில் ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ண விரும்புகிறேன். ப்ரிப்பரேஷன் பண்ணாமல் போய் நின்னோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, அதை நான் பொருட்டாக எடுக்கலன்னு அர்த்தம். அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு போய் நான் ஏதாவது போய் கதையை சொல்லுவேன், காட் வந்து காப்பாற்றுவாருன்னு சொல்கிறது அவர் அலட்சியப்படுத்துகிற ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதில் தான் நம்ம போன எபிசோட நிறுத்தணும். ஸோ அதிலிருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு யோசித்தேன். சரி, இப்போ நம்ம அந்த பிலீஃப்குள்ளே வந்து ப்ரெசன்டேஷன் பற்றிலாம் தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷனுக்கு, இப்போ உள்ளவங்களுக்கு இந்த அறிவுசார் உலகம், இதுக்கு பேர் அறிவுசார் உலகம் ஆயிடுச்சு, நாலேஜ் வேர்ல்டு அப்படின்னு. இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு ஜென்சி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த பிள்ளைகள், இவர்கள் மத்தியில், ஏன்னா நிறைய பெற்றோருக்கு இன்னைக்கு இருக்கிற கவலைகளில் ஒன்று, அவங்களுக்கு நல்ல ஸ்பிரிச்சுவாலிட்டி பெற்றோருக்கு இருக்கு, பசங்களை சர்ச்சுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, பசங்களும் கரெக்டாக சண்டே வராங்க. பட் இவங்களுடைய எதிர்பார்க்குற ஸ்பிரிச்சுவாலிட்டி பசங்கிட்ட இல்லை. நிறைய உள்ளுக்குள்ள வந்து புழுங்கிக்கிட்டு இருக்காங்க பேரண்ட்ஸ். ஸோ இந்த சென்சிக்கு நம்ம எப்படி இதை சொல்லலாம், என்ன அவங்களுக்கு தேவை, இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் தேவை என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். டெஃபினட்டாக. இப்போ ஜென்ரேஷன் ஜிங்கிறது நம்ம 2000க்கு அப்புறம் வந்த ஜென்ரேஷன் சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி தான் 90s கிட்ஸ் நம்ம கீழே சொல்லுவோம். இப்போ இந்த கிட்ஸுக்கிட்ட, இந்த இப்போ இருக்கிற 2000 மேலே இருக்க கிட்ஸுக்கிட்ட என்ன பெரிய பிரச்சனைனா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா கூகுள் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காமிப்பாங்க. நீங்கள் சொன்னது ரைட்னாலும் உங்களுக்கு காமிப்பாங்க, நீங்கள் சொன்னதில் அவங்களுக்கு ஏதாவது மாறுபாடான கருத்து இருந்துச்சுனாலும் காமிப்பாங்க. பயங்கரமாக நான் அனுபவப்பட்டிருக்கேன். இதில் நான் மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு கூட்டத்தில் 4 வாலிபர்கள் பின்னாடி உட்காந்து மொபைல் நோண்டிகிட்டே இருக்கேன். எனக்கு இந்த செய்தி கொடுக்கும்போது மொபைல் நோண்டினா கொஞ்சம் கோவம் வரும். என்னடா இவங்க செய்தியை கேட்காம இப்படி ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு. சரி, விட்டுட்டேன் அவங்கள. கூட்டம் முடிஞ்ச பிறகு அந்த பசங்க வந்தாங்க, அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்தாங்க. அங்கிள் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்னப்பா சொல்கிறீங்க, நீங்கள் போட எவிடன்ஸ் பார்த்தோம், எல்லா எவிடன்ஸும் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு. இன்னைக்கு இதுதான் எனக்கு அன்னிலேருந்து ரொம்ப நான் ஒரு மாதிரி ஆகிட்டேன். இப்படி ஆகிட்டேன்னா, இன்னைக்கு எடுக்கிற எவிடன்ஸை ஒரு தடவைக்கு 3 தடவை என்ன பண்ண வேண்டியிருக்கு, ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஸ்பாட்டில் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க, சொல்கிறது சரியா தப்பா, இல்லைன்னா இமிடியேட்டாக அங்கேயே சொல்லிடுறாங்க, இவர் தப்பாக பேசுகிறாரு, இது ராங்காக இருக்குது அப்படின்றது. ஸோ நீங்கள் சொன்னால் எனக்கு அது ஞாபகத்தில் வந்துருச்சு. இதை பண்ண உடனே பேரண்ட்ஸுக்கும் பார்க்குறவங்களுக்கும் எப்படி தோணுன்னா, பார்த்தீங்களா என் பிள்ளை எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்குது, எவ்வளோ புத்திசாலித்தனமாக நம்ம சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து கரெக்டாக தப்பான்றதை பார்த்து சொல்கிற அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும். இது ஆக்சுவலி இது அட்வான்ஸ்மெண்ட்டுன்னு நம்ம இருந்தால் கூட, அட்வான்ஸ்மெண்ட் மாதிரி தெரிஞ்சால் கூட, இதில் ஹிட்டனாக ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. நடுவில் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமில் ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஜென்ரேஷன் இந்த மொபைல் ஃபோனில் எல்லாத்துக்கும் உடனே பார்த்து வராங்க இல்லையா, இது வந்து ஆன்ஷியஸ் ஜென்ரேஷனுங்கிறாங்க. All of a sudden, it's as though someone turns on a light switch and the levels of anxiety and depression skyrocket, especially in girls. By 2015, they've traded in their flip phones for smartphones with a front-facing camera, high-speed internet, and super addictive, super viral social media on the phone, which wasn't possible in 2010. No smartphone before age 14, or high school in the United States, but age 14,
no social media until age 16. Social media is wildly inappropriate for children. Talking with strangers, getting addicted. ஓகே. ஆன்சைட்டிங்கிறது ஒரு ப்ராப்ளம். அது மைண்ட்ல இருக்க ஒரு ப்ராப்ளம். இந்த மொபைல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்க வெரிஃபை பண்ணி பார்க்க உடனே அவங்களுக்கு ரிசல்ட் தெரியணும். சுவிட்சை போடணும்னா அவங்க நடக்கணும். இமிடியட்டா உடனே வந்துடணும். அது உடனே வந்துடணும். ஒரு நாள் மொபைலை பிடுங்கிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஒரு நாளா? 1 மணி நேரம்? நீங்க ஒரு நாளைக்குலாம் போகாதீங்க. இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்குலாம் 1 hour ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது. அந்த இடத்துக்கு அவங்க ஆயிட்டாங்க. கிளாஸ் ரூம்ல ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் அவன் தெரியாம யூஸ் பண்ணணும்னு தான் நினைக்கிறானே ஒழிய அதை யூஸ் பண்ணாம இருக்கக்கூடாதுன்னு அவன் நினைக்க மாட்டேங்கிறான். இப்படி சொல்றான். யூஸ் பண்ணாம இருக்க முடியல அவங்களால. அடிக்ட் எல்லாம் தாண்டிட்டாங்க அவங்க. வந்துட்டாங்களா? இது ஆன்சைட்டியோட ஒரு ப்ராப்ளம். இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, இவங்க கேட்குறாங்க இல்லையா, எதுக்கு எடுத்தாலும் ப்ரூஃபை காமிங்கன்ற. அதுக்கு இந்த பேட்டர்ன் ஆஃப் திங்கிங் ஒரு காரணம். எல்லாத்துக்கும் டக்குன்னு கூகுளில் எடுத்து காமிக்கிறேன். இப்போ இவங்களை தமிழில் இன்னொரு நல்ல ஒரு வேர்டில் சொல்லணும்னா, நம்பிக்கை இல்லா ஜென்ரேஷன். ஓகே. இவங்களுக்கு நம்பிக்கைங்கிறதே இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரு ப்ரூஃபை காமிக்கணும். ஆமா, வசனத்தின்படி நீங்க சொல்றதை நான் சொல்றேன். அப்படி வசனத்தின்படி நம்பப்பொருள் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம் தான் விசுவாசம். இல்லைங்களா? காணப்படாத மேல் நிச்சயம். இவங்களுக்கு பார்த்தா மட்டும்தான் நம்புவாங்க. இல்லைன்னா அவங்க நம்பவே மாட்டாங்க இன்னைக்கு எதையுமே. அப்ப விசுவாசத்திலே இவங்க பலகீனமா இருக்கிறாங்கன்றது நான் ஸ்பிரிச்சுவலா சொல்றேன். அது ஏதான் நீங்க ஸ்பிரிச்சுவலா சொல்றீங்கல்ல, இதை நேச்சுரலா பாருங்க. மேரேஜ் பண்ணும்போது ஒரு பொண்ணையோ பையனையோ பார்த்து மேரேஜ் பண்றாங்க, பண்ணி வைக்கிறாங்க, இல்லாட்டி இவங்க பண்றாங்க. அது லாங் டேர்ம் ஒரு ரிலேஷன்ஷிப். 30, 50 வருஷம், 60 வருஷம் அது ஓடணும். இவங்க பார்க்கறத மட்டும்தான் வச்சு நம்புறாங்க. அப்போ இவங்களுடைய டெசிஷனே கன்விக்ஷன் பேஸ்டா இல்லை, ஸ்பிரிச்சுவாலிட்டியை மட்டும் வச்சு சொல்ல. சராசரியா நீங்க பாருங்க, இவங்களோட டெசிஷன் எல்லாமே நம்பர் வச்சோம். எப்படி இருக்காரு பார்க்கறதுக்கு அப்பியரன்ஸ், நம்பிக்கைங்கிற காம்பனண்டே அதில் இப்போ இருக்கு. எல்லாமே சேலரி பேஸ்ல தான், படிப்பு பேஸ்ல, எல்லாமே வந்துட்டு ப்ரூஃப் பேஸ்ல இருக்கு. அவங்களுக்கு எல்லாமே எவிடன்ஸ் பேஸ்ல. அதனாலதான் இவங்களால நம்பவும் முடியல. ஸோ நம்பிக்கைங்கிற பார்ட்டே உங்ககிட்ட அந்த அப்படி ஒரு விஷயமே இப்போ உங்ககிட்ட மிஸ் ஆகுது, தொடங்கியிருக்கு. மிஸ் ஆக தொடங்கிருச்சு. அதனால இவங்க என்ன ஆயிடுறாங்க, ஆன்ஷியஸ் ஆயிடுறாங்க. ஓகே. எதுனாலும் பார்த்தாதான் அவங்களுக்கு வந்து திருப்தி ஆகுது. இவங்க சொல்றாங்க கரெக்டாக தான் இருக்குங்கிற தாட் அவங்களுக்குள்ள வரல. கரெக்டா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். இதுல இன்னொரு பிரச்சனை ஆகும். இவங்க பெருசா புத்திசாலித்தனமா தெரியுது இல்லையா பாக்குறதுக்கு, இவங்க எதை வேணாலும் நம்புவாங்க. இது ஒரு பெரிய ப்ராப்ளம் பிரதர். இன்னைக்கு அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நான் பின்னாடி அதில் உள்ளது சொல்றேன். நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேனே. சாராயம் குடிக்கிறது கரெக்டா தப்பான்னு நீங்க கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? தப்பு தானே. அதுக்கு ரிப்போர்ட் இருக்கு. அளவா நீங்க ஆல்கஹால் குடிச்சா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சயின்டிபிக் ஜேர்னல் ஒன்று இருக்கும். அதை பார்த்தா அவங்க நம்பிடுவாங்க. ஓகே. அதாவது இப்போ இவங்க என்ன டேட்டா சொல்லுதோ அதை நம்புறாங்க. டேட்டா சரியா தவறாங்கிற கான்செப்டே இவங்களுக்கு இல்லை. இப்ப இவங்க போன உடனே எது ஃபர்ஸ்ட் பாப்பப் ஆகுதோ, அந்த கூகுளில் எது ஃபர்ஸ்ட் வருதோ அதை ப்ரூஃபா எடுத்துக்கிறாங்க. நம்ம சொல்றதனுடைய விஷயத்தினுடையதான ஏன் காரண காரியங்கள் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. புரியாம அவங்க போய் பார்க்கும்போது அந்த டேட்டா தப்பா கூட இருக்கலாம். யாராவது ஒருத்தர் தப்பா அப்லோட் பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு தெரிஞ்சதை தப்பா அப்லோட் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் கூட அவர்கள் அதை அவங்க ஆராய்ச்சி பார்க்கறதுலாம் கிடையாது. அதை அப்படியே எடுத்துக்கிட்டு பாருங்க, இதில் குடிக்கலான்னு போட்டிருக்கு, ஏன் ஒயின் குடிச்சா என்ன தப்பு அப்படின்ற கொஸ்டினுக்கு வந்துடுறான். அழகா சொன்னீங்க. ஆனா அதுல இருக்க பிரச்சனை நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அவன் ஒயின் குடிக்க ஆரம்பிப்பான், அதுக்கு அடுத்து அடிக்ட் ஆயிடுவான். அதனால அழிஞ்சு போன கூட்டம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி எக்கச்சக்கமா இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, அதிகப்படியான விடோஸ் ஆகிற இது வந்து பிகாஸ் ஆஃப் இந்த ஆல்கஹால் அடிக்ஷன்னால ஹஸ்பண்ட்ஸ் இறந்து போயிடுறாங்க, ஹெல்த் இஷ்யூ வந்துருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனால் இது எதுவும் அந்த ரிப்போர்ட் உங்களுக்கு சொல்லாது. ஃபர்ஸ்ட் சொல்றது டக்குன்னு பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு ப்ரூஃப் வச்சிருக்கேன், ஆல்கஹால் குடிச்சிங்கன்னா நல்லதுன்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த அளவு குடிச்சா உடம்புக்கு நல்லதுன்னு தான் போட்டிருக்கிறாங்க, நீங்க என்ன குடிக்க வேணான்றீங்க அப்படிம்பா. இப்போ இவங்க பேசிஸே பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ்ன்னு பேசி இவங்களுக்கு எதை நம்பணும் எதை நம்பக்கூடாதுன்னு தெரியாம போயிடும். இதெல்லாம் ஒரு சைடு வந்துட்டு இருக்கு. அடுத்த பிரச்சனை ஏஐன்னு ஒன்று புதுசாக வருது. இப்போ செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட இன்னும் ஒரு 5 இயர்ஸ்லாம் இல்லை, இன்னும் ஃபியூ இயர்ஸ்ல எது ஒரிஜினல் எது வெர்ச்சுவலுங்கிற வித்தியாசமே தெரியாம போயிடும். அது
எது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்யப்பட்டது, எது உண்மையானது அப்படிங்கிற அந்த புரிதலே உங்களுக்கு இருக்காதுன்றீங்க. புரிதல் இல்லாம போயிடும். ஓகே. இது இன்னொரு வேர்ட்ல சொல்றேன், உண்மைக்கும் பொய்க்கும் இருக்க வித்தியாசமே உங்களால கண்டுபிடிக்க முடியாது. நான் அந்த வீடியோ வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறேன். ஃபோன் எடுத்துட்டு வந்து காட்டுறாரு. அந்த ஃபோனில் நான் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கேன் பிரதர். நான் இங்கிலீஷில் மெசேஜே கொடுத்ததில்ல. நான் தான் பேசுகிறேன் பிரதர். அதில் இங்கிலீஷில் தான் பேசுகிறேன். லிப்பு வேறு சிங்க் ஆகுது பிரதர். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. நான் கேட்டேன், இது என்னது இது? நான் இது பேசலையே, நான் எங்கேயுமே இங்கிலீஷில் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு. அவர் சொன்னாங்க, இல்லை இது ஏஐயில் இப்போ நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இப்போ தான் ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து செக் பண்ணி பார்த்தோம், இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்ட்டு. பிரதர், இப்போ நான் கொடுக்காத மெசேஜை நாளைக்கு அவங்க யாரோ ஒரு சேனலில் அப்லோட் பண்ணி ஒரு ராங் டாக்டரினாகவோ இல்லை ஒரு தப்பான விஷயத்த சொன்னாலோ இதில் நம்பாதவங்களை விட நம்புறவங்க தான் ஜாஸ்தி இருப்பான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உண்மைக்கும் பொய்க்குமான டிஃபரன்ஸ் வந்து இவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல. இப்போ எப்படி கண்டுபிடிப்பாங்க? தெரியாது. நான் அதனால ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் பிரதர். ஒரு என்ன சொல்றது, எச்சரிப்பு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் HLMல. என்ன கொடுத்துருக்கேன்னா, எங்கள் HLM வீடியோஸில் நான் இதை கூட யூஸ் பண்ணிக்கிறேன் பிரதர். HLM உடைய சேனலில் வரக்கூடியதை நம்ம மெசேஜ் மட்டும்தான் ஆத்தரைஸ்டு, ஒரிஜினல். இதை தவிர்த்து வேற எந்த சேனல்ல யார் போட்டாலும் அது ஒரிஜினலா இல்லை பொய்யாங்கிறதுக்கு நாங்கள் உத்தரவாதம் இல்லை. 10 உண்மை வரும், அதில் 2 பொய் கூட வர வாய்ப்பு இருக்கு. அந்த உண்மையை வச்சுக்கிட்டு இந்த 2 பொய்யையும் அவங்க சொல்லிடுவாங்க. ஒரு உதாரணம், நம்ம சேனல் பேர்லயே HLM அப்படின்ற பேர்லயே ஒருத்தர் சேனல் தொடங்கியிருக்காரு. அஃபீஷியல் பேர் வச்சிருக்காரு. HLM அஃபீஷியல். நீங்க கூட அஃபீஷியல் வச்சிருக்கீங்க. நான் வைக்கல, HLM அஃபீஷியல் வைக்கல. அவர் HLM அஃபீஷியல்னு வச்சிருக்காரு. இன்னொரு தம்பி HLM உடைய வெறும் மெசேஜஸே போட்டு அதில் ஆஃபரிங் கேட்குறான், எங்க சேனலுக்கு உதவி செய்யுங்க. பிரதர், இது வரைக்கும் நம்ம சேனல் அப்படி கேட்டதே இல்லை. நானும் பார்த்ததே இல்லை. நீங்க பேசி நம்ம இப்போ ஜனங்க என்ன நினைப்பாங்க, இதை வச்சுட்டு இப்போ என்ன நினைப்பாங்க, ஆட்டோமேட்டிக்காக இப்போ இவங்களும் கேட்க தொடங்கியிருக்காங்க போல. அதனால இப்போ நான் காஷன் வீடியோவே என்ன போட்டிருக்கேன்னா, HLMல வரக்கூடியதான வீடியோஸ் மட்டும்தான், அந்த HLM 04 இந்த சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் மட்டும்தான் நம்ம அப்லோட் பண்றது. நடுவில் எனக்கு இன்னொரு பயமும் வந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய சேனல்காரங்க பாவம் அவங்க போடுறாங்க என்னன்னா, அவங்க சேனல் ஹேக் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னு. அவங்க சேனலே ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க. யாரோ பாஸ்வேர்டெல்லாம் போட்டு சேனல் ஹேக் பண்ணி இவங்க போடாத வீடியோலாம் அதில் வருது. ஐயோ, பான் வீடியோஸ் எல்லாம் வந்திருக்கு. நான் செக்குலர் சேனல்ஸில் சொல்கிறேன். அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, இது நாங்கள் போடலை, இது எங்கள் சேனல் இல்லை. ஸோ சேனலில் ஹேக் பண்ணுற டீம் ஒன்று இருக்குது. இப்போ நான் அதையுமே யோசிச்சுட்டு இருக்கேன். HLMல நாங்கள் போகிறது, நாங்கள் அப்லோட் பண்ணுறது ஒரு தடவைக்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு உண்மைக்கும் பொய்க்கும் வித்தியாசம். நானே பேசுகிற மாதிரி இருக்கும், வேற லாங்குவேஜில் வரும், ஆனால் நான் பேசுனதான் தெரியாது. ஸோ இப்போ நம்ம வந்து கன்னடா, தெலுங்கு, ஹிந்தியில் HLMல போடுறோம். நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன்றது ஒரு இதுக்காக. சரி சொல்லுங்க. ஸோ இப்போ இதில் என்னன்னா, மனுஷனுடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா பிலீஃபுங்கிற அடிப்படையில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம முந்தியுமே லாங் பேக் பேசியிருக்கிறோம். பிலீஃப் ஆர் கன்விக்ஷன், அதுதான் ஃபவுண்டேஷன். அதை வச்சு தான் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. அதுக்கு மேலே தான் நீங்கள் திங்கிங் இருக்கும். அதுக்கு மேலே தான் உங்களோட டெசிஷனும் இருக்கும், ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்கும். அதனால தான் வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 8:14 வாசிக்கிறோம், ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி வல்லமை என்னுடையது. இது இங்கிலீஷ் அப்படி இருக்குன்னா ஜட்ஜ்மெண்ட் இஸ் மைண்ட் அப்படின்னு ஆண்டவர் சொல்றதா இருக்கும். ஓகே. அந்த காடு மேல, பைபிள் மேல இருக்கிற அந்த விசுவாசமும் கடவுள் மேல இருக்கிற நம்ம நம்பிக்கையை வச்சுதான் அதுக்கு மேலதான் நம்மளுடைய டெசிஷன் மேக்கிங்கே லைஃப்ல இருக்கும். ஸோ நம்ம பிலீஃப் என்னவோ நம்ம அதை தான் திங்க் பண்ண போகிறோம். நம்ம திங்கிங் என்னவோ அதன்படி தான் நம்ம ஜட்ஜ் பண்ண போகிறோம். அதை வச்சுதான் நம்ம எல்லாமே செய்ய போறோம். ரைட், ஓகே. ஆனா இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல என்ன ப்ராப்ளம்னா, இவங்க எல்லாம் எவிடன்ஸ்னு பேசி அந்த பிலீஃப்ங்கிற கோஷன்ட்டே இவங்களை விட்டு கொஞ்சமா போயிட்டு இருக்கு. இவங்க எதையுமே இப்போ எதையுமே பிலீவ் பண்றது இல்லை எல்லாத்தையும் பிலீவ் பண்றாங்க, இல்லாட்டி பொய்யை நம்புறாங்க. இப்ப எப்படி பிலீவ் பண்ணணும், எதை பிலீவ் பண்ணணும், எதை பிலீவ் பண்ணக்கூடாது, எப்படி பிலீவ் பண்ணக்கூடாதுன்றத சொல்லி கொடுக்கறதுக்கு சயின்ஸ்ல ஒரே ஒரு பேஜ் கூட கிடையாது. இவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லி கொடுக்கறதுக்கு சயின்ஸ் சொல்ல முடியாது. இதை யார் சொல்லி கொடுப்பா அப்படின்னா, இதுக்கும் சிஸ்டமேட்டிக் தியாலஜி தான் வேணும். ஓகே, நம்ம போன எபிசோட்ல பார்த்தோம் சிஸ்டமேட்டிக் தியாலஜி, முறைப்படுத்தப்பட்டதான இந்த இறையியல் பாடம். ஆமா, இறையியல் பாடம். ஸோ இறையியல்லாம் என்ன அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க. தியாலஜி. அப்ப இதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்ளை பண்ண போற டொமைன் பார்த்தீங்கன்னா எட்டிமாலஜி அப்படின்னு ஒன்று இருக்கு. எட்டிமாலஜி என்ன அப்படின்னா,
சொற்பிறப்பியது. ஒரு சொல் இருக்கு, அது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத தான் எட்டிமாலஜி நம்ம படிக்கும். ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, இப்போ நாத்தனார்னு ஒரு உறவு ஃபேமிலியில் இருக்கு. ஆமா, சிஸ்டர்லாம் சிஸ்டர்லாம் சொன்னா ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவருடைய அக்காவோ தங்கச்சியோ ஒய்ஃபுக்கு நாத்தனார்னு வரும். இந்த நாத்தனாருங்கிற வேர்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் பண்ணுறவங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் வந்து விதையை போட்டு ஒரு இடத்துல நாத்துந்து உருவாக்குவாங்க. ஆமா, மொத்தமா சேர்த்து ஒரு இடத்துல இது பண்ணுவாங்க, அரிக்கட்டும்பாங்க அதுக்கு பேரு. ஆமா, அது வந்து வயல் எல்லா இடத்துலையும் அதை போட மாட்டாங்க. ஒரு இடத்துல மட்டும் அந்த மொத்த விதையும் கொட்டி அது கண்ணா பின்னாடி முளைக்கும். முளைச்ச விதையை என்ன பண்ணுவாங்கன்னா, அது பேர் தான் நாத்தும்பாங்க. அதை பிடுங்கி வயல்ல எங்க வைக்கணுமோ வரிசையை நடுவாங்க. வரிசையை நட்டுக்கிட்டே போவாங்க. அதான் நாத்து நடுறதும்பா. அதான் ஒரு 10 அரிக்கட்டை அங்கங்க வச்சுட்டு அதை முளைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த 10 அரிக்கட்டை 10 பேர் எடுத்து ஆளுக்கு வரிசையை நட்டுக்கிட்டே போவாங்க. ஆமா, இந்த நாத்துனாருங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னா, இந்த நாத்துங்கிறது அங்கேயே இருக்க போற இடம் கிடையாது. அதே மாதிரி இந்த பெண்ணும் அந்த வீட்டுல இருக்க போற ஆள் கிடையாது. அதை எடுத்து இன்னொரு வீட்டுல மேரேஜ் பண்ணி கொடுக்க. விளைந்தது ஒரு இடம், நடப்படுவது ஒரு இடம். நாற்று அங்கிறது போச்சு. அவதான் இவங்க நாத்தனார். ஒரு இடத்துல பிறந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த சொல்லு உருவானதுக்கு அந்த ஸ்டோரி. அதே மாதிரி தியாலஜி, அது இறையியல் தியாலஜி. தியோஸ்னா கிரீக்ல வந்து பாத்தீங்கன்னா காட். லாஜினா நம்மளுக்கு தெரியும், ஸ்டடி அபவுட் காட். ஓகே, தியாலஜினா தேவனை பற்றி படிப்பதுங்க. அதை சிஸ்டமேட்டிக்கா படிப்பது. ஒருவேளை இப்போ கேட்பாங்க, நாங்கள் வாரம் நம்ம போய் இப்போ சர்ச்சுக்கு போய் நம்ம கேட்குறது தியாலஜி கிடையாதா அப்படின்னு. இல்லைன்னு நான் சொல்லலை. அதையே ஒரு வரமுறைக்கு டெஃபினேஷனோட, நம்ம யூஸ்வலாக டெஃபினேஷன் ரொம்ப முக்கியம். டெஃபினேஷனோட படித்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக படிக்கிறது தான் நம்ம சிஸ்டமேட்டிக் தியாலஜின்னு சொல்லிட்டு. அதைத்தான் சர்ச்சஸ்ல முந்தி, இப்போ நிறைய சர்ச்சஸ் நிறுத்திட்டாங்க. முந்தி பல சபைகளில் வேத பாடம்னு ஒன்று வச்சுருப்பாங்க, பைபிள் ஸ்டடி. அது பல பாஸ்டர்ஸ் மேய்ப்பர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு புக்கை எடுத்துக்கிட்டு அந்த புக்கை சிஸ்டமேட்டிக்காக சொல்லி தருவாங்க. அந்த புக்கு என்ன சொல்லுது, எத்தனை அதிகாரம் இருக்குது, எத்தனை வசனம் இருக்குது, அந்த புக்கோடைய மைய கருத்து என்ன, அப்புறம் அதுக்குள்ள இருக்க ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே போவாங்க. ஸோ அதனால் தியாலஜி என்றால் முறையாக தேவனை பற்றி படித்தல், அதுதான் தியாலஜி. ஓகே, தியாலஜி வந்து இப்போ நிறைய பேர் யோசிப்பாங்க, தியாலஜி வந்து ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கைக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால், ஆன்மீக வாழ்க்கைக்கு இல்லாட்டி நம்ம நித்தியத்துக்கு மட்டும்தான் அதை படிக்கிறோமான்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. ஒரு தியாலஜி ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப். அதாவது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது, நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய கிஃப்ட்ல ஒரு கிஃப்ட், வாட் டு பிலீவ் அண்ட் வாட் நாட் டு பிலீவ். எதை விசுவாசிக்கணும், எதை விசுவாசிக்க கூடாது. ஆமா, அதை சொல்லி கொடுக்கறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அருமையான லைன், வெரி நைஸ் லைன். அது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு மேலதான் அவங்களோட திங்கிங் எல்லாமே இருக்கும். கரெக்ட். எதை விசுவாசிக்கிறாங்களோ அதன் மேல அவங்களுடைய நம்பிக்கை, அதோடைய சிந்தனைகள், அவனுடைய தாட்ஸ் இருக்கும். அந்த தாட்ஸுக்கு மேல அந்த லைஃபோட மொத்த டெசிஷனும் இருக்கும். அவன் எடுக்க போற எல்லா முடிவும் அதன் அடிப்படையில தான் இருக்கு. ஆமா, அவங்க வாழ்நாள் ஃபுல்லா எடுக்க போற முடிவுகளும் பார்த்தீங்கன்னா அந்த டெசிஷனை வச்சுதான் அவங்க ஜட்ஜே பண்ணுவாங்க ஒரு விஷயத்த. அப்போ பெற்றோர் முதல்ல பிள்ளைகளுக்கு எதை நம்பணுங்கிறத சொல்லிக் கொடுக்கணும், எதை நம்ப கூடாதுங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். எப்படி நம்பணும், எப்படி நம்பக்கூடாது, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். எதை சொல்லிக் கொடுக்கணும்? பெற்றோர் இப்ப சொல்லிக் கொடுக்கறது எதுன்னா, எது எதிர்காலம், எதை படிச்சா நீ நல்லா இருப்ப, எதை படிச்சா நல்லா சம்பாதிப்ப, எதை படிச்சா வீடு கட்டுவ, எதை படிச்சா அமெரிக்காவுக்கு போவ, எதை படிச்சா உனக்கு நல்ல கல்யாணம் ஆகும். இதுதான் அவங்களுடைய கட்டமைப்புக்குள்ளாகும். ஏன்னா அவங்க பிலீஃப் வந்து பணத்திலையும் வசதியான வாழ்க்கையிலும் இருக்கு. ஸோ அவங்க பிலீஃபின் அடிப்படையில் அவங்க யோசிக்கிறாங்க. அவங்க யோசனை அடிப்படையில் பசங்களுக்கு முடிவெடுக்கிறாங்க. அதான் அவங்க சொல்றோம், இன்னைக்கு ஜென்ரேஷன் மோசம் நம்ம நிறைய புலம்புறோம் இல்லையா, அது காரணமே நம்ம தான். ஆக்சுவலி பெற்றோர் தான். நம்மன்னு சொல்றது இதுக்கு முந்தின ஜென்ரேஷன் இருந்த பெற்றோர் தான் காரணம். அவனுக்கு நம்ம தானே சொல்லி கொடுத்தோம். மணி இஸ் எவ்ரிதிங்கிறத யாரும் சொல்லி கொடுத்தா? இந்த சமூகமும் அந்த பெற்றோரும் தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா என்னன்னா, இவங்களுக்கு இந்த பிலீஃபை கரெக்டா சொல்லி கொடுக்கும்போது அவங்க டிசைன்மெண்ட், அவங்க எப்படி திங்க் பண்ணணும், அவங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்ல அவங்க எப்படி இருக்கணும், ஃபேமிலி லைஃப்ல எப்படி இருக்கணும், அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல எப்படி இருக்கணும், இது எல்லாத்தோட கூறும் பார்த்தீங்கன்னா இந்த நம்பிக்கையில தான் இருக்கு. அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு டிசிப்ளின் தான், இல்லாட்டி அதை சொல்லிக் கொடுக்குற ஒரே டிசிப்ளின் தான் தியாலஜி ஆர் இந்த மிகப்பெரிய வேதாகமம். இப்போ நான் அப்படியே 100% ஏற்றுக்கிறேன், எனக்கு மாற்று கருத்தே இல்லை. பட் இதை பெற்றோர் அந்த பிலீஃபை வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல அவங்களுக்கு அது மேல பிலீஃப் இருக்கணுங்க இல்லையா? ஏன்னா இவங்க தே ஆர் ஆல் கிறிஸ்டியன்ஸ், பட் தே ஆர் நாட் ஸ்பிரிச்சுவல் பீப்புள், தே ஆர் ஆல் ரிலீஜியஸ் பீப்புள்.
இங்க அதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணுங்கிற ஒழுங்கு சொல்லி கொடுக்குறாங்க. மற்ற 6 நாட்களும் உலகத்தோடு கூட போராடுவது எப்படின்னு தான் சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு சொன்ன அந்த வேர்டு நல்லா ஞாபகம் இருக்கு. படிக்காட்டி நடுத்தரில் நிற்ப அப்படிங்கிறது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் இப்பவும் படிப்புக்கு எதிராளி அல்ல. படிப்பு இருந்தாலும் நடுத்தரில் நிற்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இயேசு இருந்தால், தேவன் இருந்தால் நடுத்தரில் நிற்கிறவங்க ஒருத்தவங்க கூட இல்லை. நீங்க ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க. கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தர் இருந்தா அவங்களுக்கு எப்படி திங்க் பண்றதுங்கிறது கரெக்டா இருக்கும். எப்படி ஒழுங்கா திங்க் பண்றதுன்னு தெரிஞ்சா அவன் எடுக்கிற டெசிஷன் கரெக்டா இருக்கும். இந்த படிப்பு சொல்லி கொடுக்குமா டைவர்ஸ் பண்ணிட்டு போக கூடாது. படிப்பு தான் சொல்லி கொடுக்குது டைவர்ஸ் பண்ண சொல்லி. அறிவு வந்துருச்சுங்கிறான். நல்ல வேலை எனக்கு அறிவு வந்து டைவர்ஸ் பண்ணேங்கிறான். எங்க அப்பா அம்மாலாம் அறிவு கட்டத்தனமா 30 வருஷம் இதே பிரச்சனையில வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்ப நல்ல வேலை பார்த்தேன், சரியில்லை 3 months முடிச்சிட்டேன்ட்டா. காரணம் அறிவுதாங்கிறான் அவன், நான் சொல்லல. இன்ஸ்டால போடுறாங்க அவங்க சொல்றான். இன்னும் அடுத்த 10 வருஷம் கழிச்சு என்ன செய்வான் அது அவனுக்கு யோசிக்க தெரியாது. ஸோ இதெல்லாம் சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேதாகமோ ஆண்டவருக்கு எடுத்த காரியம். இது சரியா இருந்துச்சுன்னா டெஃபினட்டா அவங்க எந்த சூழ்நிலையும் வின் பண்ணி வருவாங்க. யோசிச்சு பாருங்க, ஆரம்ப காலத்து கிறிஸ்தவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. அவங்க பிரச்சனையை தானே ஜெயிச்சாங்க, சூழ்நிலை தானே அவங்க ஜெயிச்சாங்க. ஆனா நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் ஏன் பண்ண முடியலன்னா ஃபவுண்டேஷன், அந்த பிலீஃப்ங்கிற ஃபவுண்டேஷன்ல இருக்கிற ப்ராப்ளம். இவங்க எல்லாருமே பிரச்சனையை விட்டு ஓரம் போய் பிரச்சனை இல்லாத இடத்துல இருக்கணும்னு போகிறாங்க. அங்க ஒரு பிரச்சனை வருது, திருப்பி அங்க இன்னொரு இடத்துக்கு போறாங்களே ஒழிய நின்று பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும்னு இவங்களுக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப ட்ரூ நீங்க சொல்லுது. அப்ப அந்த நின்று ஃபேஸ் பண்ணணுங்கிறதான அந்த பிலீஃபை தியாலஜி தான் சொல்லிக் கொடுக்கும், பைபிள் தான் சொல்லிக் கொடுக்கும், பைபிள் தான் சொல்லிக் கொடுக்கும், ஆண்டவர் தான் சொல்லிக் கொடுப்பாரு. அப்போ ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கும்போது அவன் அதை திங்க் பண்ணுவான். பிலீவ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு அவன் திங்க் பண்ணா அவன் ஜெயிப்பான். ஜட்ஜ்மெண்ட்ல 200% ஜெயிப்பான். அப்போ இன்னைக்கு உள்ள தலைமுறையும் அடுத்த வரப்போற தலைமுறைக்கும் மிக முக்கியமாக நீங்க சொல்லக்கூடிய லைன், எதை நம்பணும், எதை நம்பக்கூடாது, எப்படி நம்பணும், எப்படி நம்பக்கூடாது அப்படிங்கிறத நீங்க சொல்லிக் கொடுக்கணும். அதோட சேர்த்து இதை எப்படி அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது, இந்த ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்கறோம். அப்போ இதைத்தான் நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறோம். ரொம்ப பிரதர், ஆக்சுவலி இது வந்து ரொம்ப டீப்பா இருக்கு. அதாவது இது என்னன்னா பேஸ்மெண்ட் ஃபார் அ லைஃப் அப்படின்னு இருக்கு. ரொம்ப சந்தோஷம் பிரதர், நேரம் முடியுது. கர்த்தர் சித்தமானால் நம்ம வருகிற இதுலேயும் இதோட தொடர்ச்சியை நம்ம பார்த்து கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் பார்க்கறதுக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பிரதருடைய வாய்ஸ் ஆஃப் பைபிள் அப்படிங்கிறதான சேனலை மறந்துடாதீங்க. அதில் போய் பாருங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் பிரதர் அதில் பண்ணுறாங்க. கர்த்தர் சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.